கல்வி மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக நடைபெறுகின்ற கல்வி உதவி வழங்குதல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நல உதவி வழங்குகின்ற நிகழ்ச்சி எழுச்சியோடு 9வது ஆண்டை நோக்கி இன்று சென்னையிலே நடைபெற்று வருகிறது. இயக்குநருமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய டாக்டர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை உங்கள் சார்பாகவும் இஸ்ரோ நல உதவி அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக. துபாய் நாட்டிலிருந்து உலக அளவிலே மிகவும் புகழ்பெற்ற 10 நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற டெக்டான் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு எஸ் லட்சுமணன் அவர்கள் இந்த அது நானே எங்களுடைய நிறுவனத்தை பற்றி சொன்னால் எஸ் லட்சுமணன் அவர்கள் இப்பொழுது மரியாதை செலுத்துவார்கள். ஒரு பெரிய லெவலுக்கு அந்த சோலார் எனர்ஜி கொண்டு போறதுக்காக பெரும் முயற்சி பாடுபட்டவர். அப்படி இவங்களெல்லாம் இன்னைக்கு சிவகுமாரை பாராட்டுறாங்க. எத்தனையோ பெரியவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. சகோதரர் சந்திரசேகர் இருக்காரு, சகோதரர் முத்துக்குமார் இருக்காரு, இன்னும் தகவல் அவர் ஏவிஆர் இருக்காரு. இவங்கெல்லாம் பாராட்டுறாங்கன்னா இதுக்கெல்லாம் தகுதியான ஆள் நம்ம சிவகுமாரானா இன்னும் பல பேர் பாராட்டக்கூடிய தகுதியான ஆள் நம்ம சிவகுமார். தொடர்ச்சியா 9 வருஷம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நலவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பற்று, இறைவனால் படைக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க குறைபட்டு இருந்தா நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யணும். அது எதுக்காக இருக்கணும்னா விழாவை பார்க்கிற பல பேர் அவங்களுக்கு அந்த மாதிரி உதவி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி பல உன்னதமான உதவிகளை செய்து மேலும் மேலும் இது வளர வேண்டும். அதற்கு திரு EKT சிவகுமார் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் அவர் வேண்டிய எதிர்பார்க்கும் அத்துணை உதவிகளும் ஆண்டவன் கண்டிப்பாக அருள் புரிவார் என்று உதவிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிற கல்வி மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு புதிய திட்டத்தை துவங்கி இருக்கிறது. அவர்களுக்கான ஒரு கட்டிடத்தை நிறுவி அவர்களுக்கான பல்வேறு வாழ்வியல் முன்னேற்ற கூறுகளை அதன் வழியாக ஆராய்ச்சி நிறுவனம் துவங்கியுள்ளது. அதனுடைய முதல் படியாக இந்த நிகழ்வில் 1 லட்சம் ரூபாய் ஆண்டு அனைவரும் ஒரு பலத்த கரவோசை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். 7வது வருஷம்ல 9வது ஆண்டு 2007 துவங்கப்பட்டு 9வது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய இளவல் அன்பு சகோதரர் டாக்டர் EKS அவர்களே, விண்வெளியிலே பல ஆராய்ச்சிகளை செய்து நம்ம ஆள் அங்கெல்லாம் இருக்காங்க. மலேசியா, அப்புறம் மயன்மார், அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆள் இருக்காங்க. அதனால எனக்கு என்னன்னா, the person like him is really connecting every individual, every souls who are dedicated for this noble cause of nation building movement and also upliftment of every individuals. அதனாலே நான் ரொம்ப நன்றி அண்ணன் சொல்ல போறேன் சிவகுமாரனுக்கு. ஏன்னா ஆளுமைகளை இங்கு மேடை ஏற்றி அவர்களுக்கு மிக முக்கியமான ஆளுமைகளின் கரங்களால் ஒரு பாராட்டும் அன்பையும் இங்கே வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக டாக்டர் P. சதீஷ்குமார் அவர்கள் இதனை வழங்குகிறது. பெஸ்ட் அச்சீவர் அவார்ட் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வாழ்வில் முன்னேறுவதற்கான ஒரு அடிக்கோலாக இந்த விருது அமையும். இயல்பாக எளிமையாக வந்திருக்கிறார். கொஞ்சம் கை தட்டலாம். ஏன்னா மேடையில் மற்ற நண்பர்கள் கூறியபடி ஒரு நட்புக்கு இலக்கணமாக தெரிபவர். அவருடைய அழைப்பிற்கு இணங்க இங்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தமையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காவிலே என்னை அழைத்தமைக்காக முதலில் திரு EKT சிவகுமார் அவர்களை
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவையிலிருந்து அமர்ந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். கடந்த 1 மணி நேரமா, கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமாக 1.5 மணி நேரமா கூட இந்த அரங்கில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது இந்த அரங்கு எனக்கு புதிது அல்ல. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுறீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வேலைகள்ல அவருடைய இகேடி சிவகுமார் அவருடைய கையெழுகை நிலா அப்படிங்கிற புத்தகத்துக்காக எனக்கு அந்த வருடத்தினுடைய இலக்கிய விருதாக 5 லட்சம் கொடுக்கும் பொழுது என்னைக்கு நான் விட்டனோ அந்த பரிசு, தினத்ததில் என்னைக்கு விட்ட அந்த பரிசை திரும்ப வாங்குவதற்கான வாய்ப்பை இந்த அரங்கம் எனக்கு கொடுத்துச்சு. அதனாலதான் என்னுடைய முகம் தெரிஞ்சதற்கும் நான் பேசுறவங்களுக்கு போறதுக்கும் காரணமாக இருந்தவர்கள் ஊடக நண்பர்கள். அதே மாதிரி இந்த விழா, இது மாதிரியான விழாக்களை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது இது மாதிரி சிவகுமார் போன்றவர்களை ஊக்குவிப்பது ஒன்று, அதையும் தாண்டி பல சிவகுமார் உருவாகணும். ஏன்னா ஒரு இந்தியாவுக்கு சிவகுமார் அவர்களுக்கு ஒரு விதை ஒதுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான பணி செய்ய முடியும். பணி செய்வதனால் நான் ஒன்று இழந்துட போறதில்லை, தானும் இதாக இருக்க முடியும், சமுதாயத்தில் நானும் வர முடியும், சமுதாயத்துக்கு ஒரு அங்கமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஊடகங்கள் அதை எடுத்துக்கொண்டு சரியா கொண்டு கொடுக்கும் பொழுது இன்னும் நல்லாக போக முடியும் என்பதும் பொழுது கண்டிப்பாக 2020 இந்தியாவை மிகப்பெரிய நல்ல நாடாக, வல்லரசோ இல்லை நல்லரசாக காமிக்க முடியும். அதை கண்டிப்பாக உங்களுடைய கைகளில் இருக்குது அப்படிங்கிறத ஊடகங்கள் உணர்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி இகேடி சிவகுமாரும் அவங்களுடைய குடும்பமும் நீடூழி வாழ, நல்லாறு வாழ உங்களுடன் சேர்ந்து நானும் வாழ்த்துவதில் பெருமை மகிழ்கிறேன். நன்றி. தொலை உணர்வு, நேவிகேஷன், அது இல்லாமல் இது மாதிரி ஆதித்யா, சந்திரயான் 2 அப்படிங்கிற அறிவியல் சம்பந்தமான செயற்கைக்கோள்கள் இதெல்லாம் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களும் கூட செயற்கைக்கோள் பண்ண முடியுமா அப்படிங்கிற வகையில் அதற்கான உதவிக்கரங்கள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.